கரூர் தனியார் கல்லூரியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கல்லூரி முடிந்து வீட்டுக்கு விடுவதற்காக சென்று கொண்டிருந்த பேருந்து வெள்ளியணை அருகே ஜல்லிப்பட்டு என்ற ஊரில் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான ஒரு ரயில்வே டிராக்கில் ஆளில்லாத ரயில்வே டிராக்கில் அந்த பேருந்து அந்த ரயில்வே டிராக்கை கிராஸ் செய்யும் பொழுது அந்த வழியாக வந்த ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு வரும் அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கு ஜல்லிக்கற்களை ஏற்றி கொண்டு வந்த ரயில் ஒன்று அந்த கல்லூரியின் பேருந்து மேல் மோதியதில் 25 மாணவர்கள் அடிபட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 4 மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக கரூரில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியிலும் 2 மாணவர்கள் தனியார் ஆஸ்பத்திரியிலும் 2 மாணவர்கள் கோவையில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டனர். எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்கள் தோழர்களுடன் அனைவரையும் நாங்கள் சந்தித்தோம். அதில் எங்களது கரூர் சந்திப்பின் பொழுது உயிரிழந்த எங்கள் குடும்பத்தைச் சார்ந்த விஜயராணி என்ற சகோதரியின் பொண்ணும் யோகலட்சுமி என்ற பொண்ணும் அதில் அடிபட்டிருந்தார். அவரையும் நாங்கள் சந்தித்து ஆறுதல் கூறினோம். அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சுதோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லா மாணவருடைய தோழர்களையும் நண்பர்களையும் அவங்களுடைய பெற்றோர்களையும் பார்த்து பேசியிருக்கோம். அந்த கோயம்புத்தூர் கொண்டு போன்ற மாணவர்களுடைய நம்பரையும் வாங்கி நாங்கள் பேசியிருக்கோம். அங்கே அவருக்கு ஏதாவது குறுக்கி ஏதாவது தேவைன்னா கூட அங்கே எங்கள் தோழர்கள் மூலியமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏதாவது வேணும்னு எங்களை கான்டெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எங்கள் தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே கூட உறுதுணையாக இருக்கும். அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, சீக்கிரமே ரெக்கவர் ஆகி அவங்க வீட்டுக்கு போவாங்க. நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.